தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வணக்கம். செய்திச் சுருக்கம். ஜனாதிபதி உரையுடன் பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை துவக்கம். பார்லிமெண்ட் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜனாதிபதி திரௌபதி முர்முவின் உரையுடன் நாளை துவங்குகிறது. நாளை மறுநாள் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்கிறார். லோக்சபா தேர்தல் நெருங்கி வருவதால் இடைக்கால பட்ஜெட்டில் கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. கூட்டத்தொடர் பிப்ரவரி 9ஆம் தேதி வரை நடக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு பிரச்சினைகளை கிளப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. பட்ஜெட் கூட்டத்தொடரை முன்னிட்டு பார்லிமெண்டின் நூலக கட்டிடத்தில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடந்தது. பார்லிமெண்டை சுமூகமாக நடத்த அனைத்து கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அனைத்து விவகாரங்கள் குறித்து விவாதிக்க தயாராக இருப்பதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 230 நாளாக சிறையில் இருக்கும் செந்தில் அமைச்சராக நீடிப்பது ஏன்? சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். ஜாமீன் கேட்டு 2வது முறையாக ஹைகோர்ட்டில் அவர் தரப்பில் தாக்கல் செய்த மனு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. தன்னை கைது செய்யும் நோக்கில் ஒரிஜினல் ஆவணங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் திருத்தம் செய்துள்ளனர். தங்களுக்கு ஆவணங்களை முழுமையாக வழங்காமல் விசாரணையை அமலாக்கத்துறை தொடர்வது முறையற்றது என மனுவில் அவர் கூறியிருந்தார். இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கூறியதாவது: செந்தில் பாலாஜியின் சகோதரர் தலைமறைவாக உள்ளார் என கூறி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்துள்ளது. ஜாமீன் மனுவை ஆராய்ந்து பார்த்ததில் கடந்த முறை மறுக்கப்பட்டதற்கான காரணங்கள் இன்னும் மாறியதாக தெரியவில்லை. கடைநிலை ஊழியர் கைதானால் 48 மணி நேரத்தில் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார். ஆனால் கைதாகி 200 நாள் தாண்டியும் இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி தொடர்வது ஏன்? சட்டம் என்பது அனைவருக்கும் சமம்தானே. இதன் மூலம் மக்களுக்கு அரசு என்ன சொல்ல வருகிறது என நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கேட்டார். விசாரணையை பிப்ரவரி 14ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதி ஜாமீன் மனு தொடர்பாக அமலாக்கத்துறை பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டார். தமிழ்நாட்டுக்கு வாருங்கள், சலுகைகள் காத்திருக்கிறது. வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்க முதல்வர் ஸ்டாலின் 8 நாள் அரசு பயணமாக ஸ்பெயின் சென்றுள்ளார். அந்நாட்டின் தலைநகர் மேட்ரிடில் நடந்த ஸ்பெயின் தொழில் அமைப்புகள், பெரும் தொழில் நிறுவனங்களின் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்றார். தமிழகத்தில் நிலவும் சாதகமான முதலீட்டு சூழல், கட்டமைப்பு வசதிகள் குறித்து எடுத்துரைத்து முதலீடு செய்ய அழைப்பு விடுத்து பேசினார். மிக பெரும் தொழில் நிறுவனங்களான ஹுண்டாய், டாடா போன்ற நிறுவனங்கள் தங்கள் முதலீடுகளை பன்மடங்கு அதிகரித்துள்ளன. 130க்கும் மேற்பட்ட ஃபார்ச்சூன் 500 நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் நமது திட்டங்களை நிறுவியுள்ளதே தமிழ்நாட்டு முதலீட்டுக்கான சிறந்த சூழல் அமைந்துள்ளதற்கு இது ஒரு சான்று. இதன் தொடர்ச்சியாக ஸ்பெயின் நிறுவனங்களும் தமிழ்நாட்டை நோக்கி வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாகனங்கள், குறிப்பாக மின் வாகனங்கள், மின்னணு கருவிகள், தோல் பொருள்கள், தோல் அல்லாத காலணிகள், ஆடைகள் போன்றவற்றிலும் உற்பத்தியிலும் தகவல் தொழில்நுட்பம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, உயர் மருத்துவ சேவைகள் போன்ற பல்வேறு துறைகளிலும் இந்தியாவின் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து வருகின்றது. இந்த துறைகளிலும் வான்வெளி மற்றும் பாதுகாப்பு, உயிர் அறிவியல் மற்றும் உயிரிய தொழில்நுட்பம், மருந்துகள், உணவு பதப்படுத்துதல், உப்பு நீக்கம் மற்றும் நீர் சுத்திகரிப்பு ஆகிய துறைகளில் உங்களின் மேலான முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஸ்பெயின் முதலீட்டாளர்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாட்டில் தொழில்களை துவங்க வரும் முதலீட்டாளர்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்வதற்கு தமிழ்நாடு அரசு காத்திருக்கிறது. பல்வேறு தொழில்களை மேற்கொள்ள உகந்த சூழலையும் திறன்மிக்க மனித வளத்தை உறுதி செய்வதோடு பல்வேறு தொழில் கொள்கைகளின் உயர் சலுகைகளையும் அளிக்க இருக்கிறோம். இது குறித்து மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்களும் அலுவலர்களும் விரிவாக உங்களுக்கு எடுத்து உரைத்திருக்கிறார்கள். எனவே தங்களது முதலீடுகளை தமிழ்நாட்டில் மேற்கொள்ள வேண்டும் என்று மீண்டும் வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பழனி முருகன் கோவிலுக்குள் பிற மதத்தினர் நுழைய முடியாது. பழனி முருகன் கோவில் இந்து சமய அறநிலையத்துறையால் பராமரிக்கப்படுகிறது.
இங்கு தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். பழனி தேவஸ்தானத்திற்குட்பட்ட பழனி முருகன் மற்றும் உபகோவிலுக்குள் இந்து அல்லாதவர்கள் நுழைய தடை விதிக்க கோரி பழனியைச் சேர்ந்த செந்தில்குமார் ஹைகோர்ட் மதுரை கிளையில் மனு செய்தார். ஆலய நுழைவு விதி சட்டப்படி இந்து அல்லாத எந்த ஒரு சமயத்தினரும் இந்து கோவிலுக்குள் நுழைய முடியாது. தெய்வத்தின் மீது நம்பிக்கை இல்லாத நபர்களும் மாற்று மதத்தை நம்புகிற ஒருவர் கோவிலுக்குள் நுழைய வேண்டிய அவசியமில்லை. பழனி முருகன் கோவிலில் இந்து அல்லாத நபர்கள் நுழைய தடை என்று வைக்கப்பட்ட அறிவிப்பு பலகை நீக்கப்பட்டுள்ளது. இது இந்து மதம் சார்ந்த மக்களின் நம்பிக்கைகளை புண்படுத்தும் வகையில் உள்ளது. பிற மதத்தினர் சிலர் கோவிலுக்குள் நுழைய முயற்சி செய்துள்ளனர். அதன் பிறகு இந்த பதாகைகள் நீக்கப்பட்டுள்ளது. இந்து அல்லாதவர்கள் நுழைய தடை என்ற பதாகையை மீண்டும் வைக்க உத்தரவிடவும் அந்த மனுவில் கேட்டிருந்தார். இந்த வழக்கை விசாரித்து வந்த நீதிபதி ஸ்ரீமதி இன்று தீர்ப்பு வழங்கினார். இந்து அல்லாதவர்கள் கோவிலின் கொடிமரம் தாண்டி உள்ளே அனுமதிக்க கூடாது. பிற மதத்தினர் மற்றும் இந்து கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் கோவிலுக்குள் நுழைய தடை என்ற பதாகையை கோவிலின் பல இடங்களில் வைக்க வேண்டும் என உத்தரவிட்டார். மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் தரிசனம் செய்ய விரும்பினால் கோவிலில் இதற்காக ஒரு பதிவேடு வைக்க வேண்டும். அதில் இந்த சுவாமியின் மீது நம்பிக்கை கொண்டு தரிசனம் செய்ய வருகிறேன் என உறுதிமொழி எழுதி கொடுத்த பின் அனுமதிக்கலாம். அறநிலையத்துறை கமிஷனர் கோவிலின் ஆகம விதிகளை முறையாக பின்பற்ற வேண்டும் எனவும் நீதிபதி அறிவுறுத்தினார். நிர்மலா சீதாராமனை விமர்சித்த ஜிஎஸ்டி துணை கமிஷனர் சஸ்பெண்ட். சென்னை ஜிஎஸ்டி துணை கமிஷனராக ஐஆர்எஸ் அதிகாரி பாலமுருகன் பொறுப்பு வகித்து வந்தார். நாளை பாலமுருகன் பணி ஓய்வு பெற இருந்த நிலையில் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பாக அவருக்கு அரசு அனுப்பிய நோட்டீஸில் சஸ்பெண்டுக்கான காரணங்கள் கூறப்படவில்லை. மத்திய அரசுக்கு எதிராக தொடர்ந்து அவர் தெரிவித்த கருத்துக்கள் பரபரப்பை கிளப்பி வந்த நிலையில் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். 3 மாதங்களுக்கு முன்பு விருப்ப ஓய்வு கேட்டு பாலமுருகன் விண்ணப்பித்தார். அப்போது அவரது கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. சமீபத்தில் சேலம் ஆத்தூரைச் சேர்ந்த 2 விவசாயிகளுக்கு நில மோசடி வழக்கில் ஆஜராக அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியது. அதில் விவசாயிகளின் சாதி பெயர் இடம்பெற்றிருந்ததால் பாலமுருகன் கண்டனம் தெரிவித்தார். இதற்கு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பொறுப்பேற்க வேண்டும், அவரை அமைச்சர் பொறுப்பில் இருந்து நீக்க வேண்டும் என ஜனாதிபதி முர்முவுக்கு பாலமுருகன் கடிதம் எழுதினார். சேலம் விவசாயிகளுக்கு ஆதரவாக கோர்ட்டில் ஆஜராகி வந்த வழக்கறிஞர் பிரவீணாவின் கணவர்தான் இந்த பாலமுருகன். பல ஆண்டுகளாகவே பாலமுருகன் பல சர்ச்சைகளை கிளப்பியுள்ளார். ஹிந்தி தெரியாத தனக்கு ஹிந்தி மொழி பிரிவு தொடர்பான பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டதாகவும் இது தன் மீதான ஹிந்தி திணிப்பு என்றும் நேரடி வரிகள் வாரிய ஆணையருக்கு 2020 பாலமுருகன் கடிதம் எழுதி பரபரப்பை ஏற்படுத்தினார். 2009 இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக பாலமுருகன் சேலத்தில் உள்ள தனது வீட்டில் உண்ணாவிரதம் இருந்ததற்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். 2014 மற்றும் 2016 ஆண்டுகளில் வெவ்வேறு காரணங்களுக்காக ஐஆர்எஸ் பதவியை ராஜினாமா செய்ய போவதாக பாலமுருகன் தனது துறை உயரதிகாரிகளுக்கு கடிதம் எழுதினார். ஆனால் ராஜினாமா ஏற்கப்படவில்லை. காங்கிரசுக்கு கொடுங்க, ஆனா ஒரு கண்டிஷன். லோக்சபா தேர்தலை முன்னிட்டு திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு 24ஆம் தேதி முதல் தொகுதிகள் வாரியாக கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்துகிறது. பிப்ரவரி 5ஆம் தேதி வரை 40 லோக்சபா தொகுதிகளின் நிர்வாகிகளும் இதில் பங்கேற்கின்றனர். இன்று தூத்துக்குடி, கன்னியாகுமரி, மதுரை, தேனி தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடந்தது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, அமைச்சர்கள் உதயநிதி, நேரு, ஏவா வேலு, தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் ஆலோசனை நடத்தினர். தூத்துக்குடி தொகுதியில் திமுக வேட்பாளராக மீண்டும் கனிமொழியை அறிவிக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகிகள் ஒருமனதாக கோரிக்கை வைத்தனர். அதைத் தொடர்ந்து கடந்த முறை பெற்ற வாக்குகளை விட அதிக வாக்கு வித்தியாசத்தில் கனிமொழியை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று நிர்வாகிகளுக்கு தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு அறிவுறுத்தியது. கன்னியாகுமரியில் தேசிய கட்சிகளுக்கே முக்கியத்துவம் இருப்பதால் அங்கு மீண்டும் காங்கிரஸ் கட்சியை போட்டியிடுவது தொடர்பாக கருத்து கேட்கப்பட்டது. தலைமையின் முடிவுக்கு கன்னியாகுமரி திமுக நிர்வாகிகள் ஒருமனதாக சம்மதம் தெரிவித்தனர். அதேசமயம் சட்டசபை, லோக்சபா தேர்தல்களில் கன்னியாகுமரியை தொடர்ந்து காங்கிரசுக்கு ஒதுக்குவதால் திமுக வளர்வதில் சுணக்கம் உள்ளதையும் சுட்டிக்காட்டி குமரினர். இதனால் எதிர்வரும் சட்டசபை தேர்தலில் குளச்சல் உள்ளிட்ட தொகுதிகளில் திமுக போட்டியிட வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர். கன்னியாகுமரியில் காங்கிரஸ், பாஜக சமபலத்தில் இருப்பதால் திமுக கூட்டணி அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும். அதற்கு அனைவரும் ஒற்றுமையாக தேர்தல் பணியாற்ற வேண்டும் என திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு அறிவுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. 6244 பணியிடங்களுக்கான குரூப் 4 தேர்வு அறிவிப்பு. கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர், தட்டச்சர் உட்பட சுமார் 6244 பணியிடங்களை நிரப்புவதற்கான குரூப் 4 போட்டித் தேர்வு தேதியை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான TNPSC அறிவித்துள்ளது. தேர்வு எழுத விரும்புவோர் இன்று முதல் பிப்ரவரி 28 வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். மார்ச் 4 முதல் 6 வரை விண்ணப்பங்களில் திருத்தம் செய்து கொள்ளலாம். தேர்வு ஜூன் 9ஆம் தேதி நடைபெறும் என கூறியுள்ளது. காலை 9:30 மணி முதல் மதியம் 12:30 வரை தேர்வு நடைபெறும். 200 கேள்விகளுக்கு தேர்வர்கள் பதிலளிக்க வேண்டும். மொத்தம் 300 மதிப்பெண்கள். தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட உள்ளன.
அதன் அடிப்படையில் தேர்வர்கள் தேர்வு மையங்களை தேர்வு செய்யலாம். விண்ணப்ப கட்டணமாக 100 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பின்படி காலி பணியிடங்களில் கிராம நிர்வாக அலுவலர் பிரிவில் 108 இடங்களும், இளநிலை உதவியாளர் பிரிவில் 2604, தட்டச்சர் 1704, ஸ்டெனோ டைபிஸ்ட் 445, 34 ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ், 66 பில் கலெக்டர், 363 வன காவலர், 814 வன கண்காணிப்பாளர் பணியிடங்களும் அடங்கும். 2022இல் நடந்த குரூப் 4 தேர்விற்கு 10,000க்கும் அதிகமான காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டன. ஆனால் இப்போது வனக்காவலர் பணியிடங்களையும் சேர்த்து 6,244 இடங்களுக்கு மட்டுமே அறிவிப்பு வெளியாகியிருப்பதால் இந்த தேர்வை எதிர்பார்த்து காத்திருந்த லட்சக்கணக்கான இளைஞர்கள் கவலையடைந்துள்ளனர். பாஜக நிர்வாகி கொலை வழக்கில் PFI SDPIயைச் சேர்ந்த 15 பேருக்கு தூக்கு. கேரள மாநிலம் ஆழப்புழாவைச் சேர்ந்தவர் வக்கீல் ரஞ்சித் சீனிவாசன். பாஜகவில் OBC பிரிவு அணி தலைவராக இருந்தார். கடந்த 2021 டிசம்பர் 19ஆம் தேதி இவரது வீட்டுக்குள் புகுந்த கும்பல் ரஞ்சித் சீனிவாசனை சரமாரியாக வெட்டி கொலை செய்தது. குடும்பத்தினர் கண் எதிரே இச்சம்பவம் நடந்தது. இக்கொலையில் தொடர்புடைய 15 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் SDPI மற்றும் தற்போது தடை செய்யப்பட்டுள்ள PFI அமைப்பைச் சேர்ந்தவர்கள். SDPI மாநில செயலாளர் ஷான் கொலை செய்யப்பட்ட அடுத்த நாள்தான் ரஞ்சித் சீனிவாசன் கொலை செய்யப்பட்டார். இதனால் ஷான் கொலைக்கு பழிவாங்க இந்த கொலை நடந்ததாக கூறப்படுகிறது. சீனிவாசன் கொலை வழக்கு ஆழப்புழாவில் உள்ள மாவேலிக்கரா மாவட்ட கூடுதல் கோர்ட்டில் நடைபெற்று வந்தது. கொலையில் 8 பேருக்கு நேரடி தொடர்பு இருப்பதும், 4 பேர் உடந்தையாக இருந்ததும், 3 பேர் சதித்திட்டம் தீட்டியதும் நிரூபிக்கப்பட்டது. 15 பேரும் குற்றவாளிகள் என கடந்த 20ஆம் தேதி கோர்ட் அறிவித்தது. இன்று தீர்ப்பளித்த நீதிபதி ஸ்ரீதேவி 15 பேருக்கும் மரண தண்டனை விதித்து உத்தரவிட்டார். கேரளாவில் இத்தனை பேருக்கு ஒரே நேரத்தில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது முதல் முறை என கூறப்படுகிறது. அரசு ரகசியங்கள் கசியவிட்ட இம்ரான்கானுக்கு 10 ஆண்டு சிறை. பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் 71 வயதான இவர் 2018 முதல் 2022 வரை பிரதமர் பதவியில் இருந்தார். அதன்பின் நம்பிக்கையில்லா ஓட்டெடுப்பில் தோல்வியடைந்ததால் பதவி இழந்தார். பதவியில் இருந்த காலத்தில் வெளிநாட்டு தலைவர்களிடமிருந்து பெற்ற பரிசு பொருட்களை அரசு கருவூலத்தில் ஒப்படைக்காமல் விதிகளை மீறி விற்று சொத்து சேர்த்ததாக வழக்கு தொடரப்பட்டது. அதில் அவருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. மேல்முறையீடு செய்ததில் இஸ்லாமாபாத் ஹைகோர்ட் சிறை தண்டனைக்கு இடைக்கால தடை விதித்தது. ஆனாலும் அவரால் வெளியே வர முடியவில்லை. அமெரிக்காவின் பாகிஸ்தான் தூதரகம் அனுப்பிய ரகசிய தகவல்களை கசியவிட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் இம்ரான்கான் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் இம்ரான்கான், வெளியுறவு முன்னாள் அமைச்சர் முகமது குரேஷி ஆகியோருக்கு தலா 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இம்ரான் மீது பொய் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் என இம்ரானின் தெரீக் இன்சாப் கட்சி கூறியுள்ளது.